தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் எதுவுமே இல்லாமல் உங்களோட மார்க், அதாவது 10th மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ணுற நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வெளிவந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, உங்கள் மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் ஃபார்ம் மட்டும் சைன் பண்ணாலே போதுமானது. ஜாப் லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா ஜாபுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா கார்டெட் ஃபேக்ட்ரி அரவங்காடுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற கார்டெட் ஃபேக்ட்ரி அரவங்காடுலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸ் கேட்டரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தமாக 47 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல 21 பேஜஸ் இருக்குது. 20வது பேஜில் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அம்மா பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி டீட்டெயில்ஸு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸு, ஃபிசிக்கலி டிசபிள்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸு, ஐடி டைப்பு, ஆதார் நம்பர் கொடுக்கணும். அடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த போர்டில் எந்த எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கீங்க, எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, அதோட நேம் இங்கே கொடுக்கணும். 10th மார்க் ஷீட் நம்பரு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் கொடுத்துடணும். அடுத்து ரிசல்ட் டைப்பு, மார்க் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஆல் சப்ஜெக்டில் டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே இங்கே கொடுக்கணும். இங்கே மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பர்சன்டேஜ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. செலெக்ஷன் ட்ரேட் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாமே ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்குங்க. மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதோட லிஸ்ட் அவுட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஆதாரில் ஐடென்டி கார்டு நம்பரு, உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷனை கவனமாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி சீஃப் ஜென்ரல் மேனேஜர், கார்டெட் ஃபேக்ட்ரி, அரவங்காடு, தி நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பின்கோடு 643202 அப்படிங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த இண்டக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் 40% மேலே மார்க் வச்சுருக்கணும், ஓகேங்களா.
ஸோ இது பார்த்திங்கன்னா ஐடிஐ நான் ஐடிஐ போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிஐ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து அவங்க சொல்லியிருக்க ரெலவென்ட்ரியில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்சிவிடி அல்லது எஸ்விடி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 50% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதுலேயுமே நீங்கள் 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல்லாகவே பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ்ஸு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மொபைல் நம்பர் வேலிடான இமெயில் ஐடி தரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்து மெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்லோட் பண்ணுறப்ப ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதோட சைஸு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சரோட சைஸு ஃபார்மேட்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கிங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் ஐடிஐ போஸ்ட், அதாவது 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு உங்களோட 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 10th எவ்வளோ மார்க் வந்து பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஐடிஐ போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடிஐயில் வாங்கின மார்க்கை வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஐடிஐ அண்ட் 10th. ஸோ 2 கிளாஸ்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அலாட் பண்ணி தருவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 8,200 ரூபா, எக்ஸ்ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாதம் 9,600 ரூபா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை தவிர்த்து வேறு எந்த அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வேறு ஜாப் வந்து தேடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை படித்து பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா, ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்த வேக்கன்சிஸ் 47 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்ஐடிஐ அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 10, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐ ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 10, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 4ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐடிஐலேயே உங்களுக்கு லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 4 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமாக 47 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஆர் கேட்டகரிக்கு டோட்டல் வேக்கன்சிஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக பார்த்திங்கன்னா 47 வேக்கன்சிஸில் யூஆருக்கு 24, ஓபிசிக்கு 13, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் டைம் பீரியட் தான். 1 இயர் கிட்ட உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஃபர்தராக ஜாப் வந்து தேடிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.